ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொடக்கு தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சொடக்கு தக்காளியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால பிளட் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இது ஒரு சிறுநீர் பெருக்கியாக இருப்பதால் இதை சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக பறித்த இந்த சொடக்கு தக்காளியை வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு இந்த காயை பறிச்சுட்டு இதோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இதோட சொடக்கு தக்காளி காயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 2 பூண்டை தோல் நீக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் இதோட ஒரு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கிறேன். இப்போ இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன். சூப்பரான சொடக்கு தக்காளி காரக்குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு சொடக்கு தக்காளி கிடைச்சா ஹெல்த்தியான இந்த காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.